தலைவர் விஜய் முதலமைச்சரா பதவியேற்று ஒரு நல்லாட்சியை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த சமயத்துல உங்க ஊர்ல நடக்கக்கூடிய தவறுகளையோ இல்லைன்னா ஏதாவது புகார்களையோ நீங்க நேரடியா முதலமைச்சர் விஜய்க்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. ஈஸியாவே நீங்க டைரக்டா முதலமைச்சருடைய அலுவலகத்தை தொடர்பு கொள்ள முடியும், புகார் கொடுக்க முடியும். அது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். மக்களுடன் அரசு அப்படின்னு ஒரு புனிதமான திட்டத்துல முதலமைச்சர் விஜய் அவர்களின் அறிவுறுத்தலோட பல அதிரடி நடவடிக்கைகளையும் ஈஸியான வழிமுறைகளையும் ஏற்படுத்தியிருக்காங்க. ஒரு சாமானியன் குரலும் நேரடியா முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போக முடியும். உங்ககிட்ட இணைய வசதி இருந்துச்சுன்னா உங்களுடைய குறைகளை சொல்றதுக்கு முதல்வரின் முகவரி அப்படிங்கிற இணையதளத்தை ஓபன் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட பதிவு பண்ணலாம். cmhelpline.tnega.org இதுதான் அந்த வெப்சைட். அப்படி இல்லைன்னா TNCM ஹெல்ப்லைன் சிட்டிசன் அந்த ஆப்பை பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது ஃபுல்லாவே மக்களுக்காக அவங்களுடைய குறைகளை சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் தளம். இது இணையதளத்தை பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இணையதளத்தை பயன்படுத்த தெரியல அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. தமிழக அரசோட கட்டணம் இல்லாத உதவி எண் 1100 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய புகாரை கொடுக்கலாம், கோரிக்கைகளையும் சொல்லலாம். காலையில 7 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் இந்த நம்பருக்கு உங்களால கால் பண்ணி புகார் கொடுக்க முடியும். அரசு விடுமுறை நாட்கள்ல கூட நீங்க கால் பண்ணி புகார் கொடுக்க முடியும். நீங்க நேரடியா கால் பண்ணி புகார் கொடுக்கணும்னா 0442567234 இந்த நம்பருக்கு கால் பண்ணினீங்கன்னா முதலமைச்சரோட அலுவலகத்துக்கு கால் போகும். நீங்க உங்களுடைய புகாரை நேரடியா சொல்லலாம். மெயில் அனுப்பி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா cmcell@tn.gov.in இல்லன்னா cmhelpline@tn.gov.in இந்த முகவரியை பயன்படுத்தி எழுத்து மூலமா நீங்க புகார் தெரிவிக்கலாம். ஏதாவது ப்ரூஃப் இருந்தாலும் நீங்க ஈஸியா அட்டாச் பண்ணி அனுப்பலாம். பட்டா வசதி, குடிநீர் வசதி, சாலை வசதி, மின்சார வசதி, மருத்துவ வசதி, இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு தகுந்த ஆதாரத்தோட நீங்க புகார் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உடனடியா முதலமைச்சர் அலுவலகம் மூலமா அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுத்து தக்க நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்க புகார் கொடுத்ததுக்கு ஆதாரமா உங்களுக்கு ஒரு மனு எண் கொடுப்பாங்க. அந்த நம்பரை வச்சு உங்களுடைய புகார் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த மக்களுடன் அரசு திட்டம் மக்களுக்கும் அரசுக்கும் இருக்கிற இடைவெளியை குறைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல திட்டம். முதலமைச்சரை நேரடியா தொடர்பு கொள்ள தனிப்பட்ட மொபைல் எண் எதுவும் பொதுமக்களுக்கு வழங்கப்படல. சோசியல் மீடியாவில் முதலமைச்சர் விஜயோட மொபைல் நம்பர் அப்படின்னு ஏதாவது வந்துச்சுன்னா யாராவது ஷேர் பண்ணாங்கன்னா அதை தயவு செஞ்சு யாரும் நம்ப வேண்டாம். அரசு அறிவிச்சிருக்கிற இந்த நம்பரை பயன்படுத்தி உங்களுடைய புகார்களை நீங்க நேரடியா தெரிவிக்கலாம். இது சம்பந்தமா கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தனா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். முதலமைச்சர் விஜயோட ஆட்சி எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.